ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முள்ளி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டங்கத்திரி. அந்த கண்டங்கத்திரிக்காய் செடியும் அந்த காய்களையும் பார்த்துட்டு, அந்த காய்களில் இருக்கிற மருத்துவ குணங்களையும், அதோட இலை வேர் அதில் எல்லாத்துலேயும் இருக்கிற மருத்துவ குணங்களையும் பார்த்துட்டு, அந்த காயை நம்ம எப்படி கிராமங்களில் குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஒருவேளை வாங்க போயிட்டு நம்ம கண்டங்கத்திரிக்காவை பறிச்சிட்டு வருவோம். வாங்க, நம்ம செடிக்கிட்ட வந்துட்டோம். இதேங்க செடி கண்டங்கத்திரிக்காயோட செடிங்க ஒருவேளை. இங்கே பாருங்கள், கண்டங்கத்திரிக்காய் பிஞ்சாக இருக்குங்க ஒருவே. இந்த மாதிரி பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம விதைகளை உள்ளேருந்து எடுக்க தேவையில்லை. இதில் இருக்கிற காய்களை நம்ம பறிச்சிக்கலாங்க. பாருங்க உறவுகளே, இது பார்த்தீங்கன்னாங்க உறவுகளே, முட்கள் அதிகமாக இருக்குங்க இந்த செடியில். அதிகமாக முட்கள் நிறைந்த செடிங்க உறவே. ஆனால் இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குங்க. இப்போல்லாம் காயெல்லாம் நம்ம பறிச்சிட்டோங்க. பாருங்கள், நம்ம காய்களை முள்ளி கத்திரிக்காயோட காய்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பறித்து முடிச்சிட்டோங்க. நம்மளுக்கு இவ்வளோ காய் வந்துருக்குதுங்க ஒருவே. வாங்க போயிட்டு நம்ம குழம்பு செய்யலாம். பாருங்கள், நம்ம இந்த காய்களை பிஞ்சு காய்களாக இருந்தால் ஒருவர்களே அப்படியே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் முத்தின காய்களாக இருந்தால் அதை எடுத்து அறுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை நம்ம எடுத்துக்கலாம் ஒருவர்களே. இல்லை அப்படின்னா தட்டி கூட எடுத்துக்கலாம். நம்ம அறுத்துட்டே எடுத்துக்கலாம் ஒருவே. முத்தின விதைகளாக இருந்தால் குழம்பு வைக்கும்போது நல்லா இருக்காதுங்க. அதனால் இந்த மாதிரி அறுத்துட்டுங்க ஒருவே. அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா காய்களையுமே க்ளீன் பண்ணி அறுத்து வச்சுக்கலாங்க ஒருவர்களே. பாருங்கள், நம்ம விதைகளை எடுத்து வச்சுருக்கோங்க உறவுகளே. இது பிஞ்சு காய்ங்க. பிஞ்சு காய்கள் இருக்கிற விதைகள் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை நம்ம எடுக்கலை. முத்தின காய்களோட விதைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கோங்க உறவே. இப்போ போயிட்டு நம்ம சமைக்கலாம். வாங்க உறவுகளே, நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. நம்ம மண் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம குழம்பு செய்யணுங்க ஒருவே. அதனால தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கண்டங்கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா ஒருவே அதிகப்படியான நன்மைகள் இருக்குங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒருவங்களே. ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுக்கலாம் ஒருவே. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க ஒருவே. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க ஒருவே. பூண்டு போட்டுக்கலாங்க ஒருவே. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் ஒருவர்களே. இப்போ பாருங்கள், நம்ம கண்டங்கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒருவர்களே. சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நம்ம வெங்காயம் பூண்டு இந்த வெங்காயத்துக்கூட நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நாட்டு கருவேப்பிலையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உப்பு உள்ளே சேர்த்து வதக்கிடலாங்க ஒருவே. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக செவந்த உடனே நம்ம 1-2 பிணைஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒருவே. இப்போ பாருங்கள் உறவுகளே, நம்ம வேணி ஃபார்மில் அரைச்ச நம்ம மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மசாலா சேர்த்து நம்ம கிளறிக்கிடுவோங்க உறவுகளே. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்க உறவுகளே, நம்ம மசால் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து காய் நல்லா வேகட்டுங்க. காய் வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாங்க. அப்படின்னா தான் காய் கொஞ்சம் நல்லா வேகுங்க. ஃபஸ்ட்டே நம்ம புளி ஊற்றிட்டோம் அப்படின்னா காய் கொஞ்சம் வேகாதுங்க உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டங்கத்திரிக்காயில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குங்க உறவே. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக தொற்று, சிறுநீரக கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது இந்த கண்டங்கத்திரிக்காய். கண்டங்கத்திரி வேற எடுத்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்கும்போது சுவாச பிரச்சனை, சளி, இருமல், காச நோய் அனைத்தையுமே குணப்படுத்தக்கூடியதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னாங்க இந்த கண்டங்கத்திரிக்காயை நம்ம வந்து குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், வெண்குஷ்டம் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரியோட பூவை வந்து நிழலில் உணர்த்தி அதை வந்து எண்ணெயில் காய்ச்சிங்க உறவே. நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அதை மூல நோய் இருக்கிற அந்த புண்கள் மேலே தடவும் போது அந்த புண்கள் வந்து சீக்கிரமாக ஆறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இந்த கண்டங்கத்திரிக்காயில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குங்க. இந்த கண்டங்கத்திரிக்காவை சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு இரத்த அழுத்தம் வந்து குறைஞ்சிருங்க. நார்மலான ஒரு உடல் எடையும் இருக்கும். இதில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குங்க. முன்னோர்கள் சாப்பிட்ட இந்த கண்டங்கத்திரிக்காயை நாம் அனைவரும் வந்து சாப்பிடணுங்க உறவுகளே. வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட இந்த கண்டங்கத்திரிக்காவோட விதைகளை எடுத்து நீங்கள் போட்டு வளர்த்து அதிலேருந்து கிடைக்கிற காய்களை குழந்தைங்களும் நீங்களும் சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் உறவுகளே. இப்போ கரைச்சி வச்ச நம்ம புளி தண்ணியை உள்ளே ஊற்றிக்கலாங்க உறவே. தேவையான அளவு கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க உறவே. பாருங்கள், நம்ம மசாலா புளித்தண்ணி எல்லாம் சேர்ந்து இந்த கண்டங்கத்திரிக்காய் அழகாக சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு, வெந்து நல்லா வத்திருச்சுங்க உறவே. வாசனை வேறு லெவலில் இருக்குங்க. சாப்பிடணும் போல் இருக்குங்க உறவே. அவ்வளோ ஒரு அருமையான சுவையில் இருக்கும் இந்த குழம்பு வந்து நம்ம வேணி மசாலாவில் தயார் பண்ண குழம்பு. இந்த கண்டங்கத்திரிக்காவும் சேர்ந்து பூண்டு எல்லாம் போட்டு வச்சுருக்குமாங்க உறவே. ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம போயிட்டு இலை எடுத்துகிட்டு வரலாம். பாருங்க உறவுகளே, நம்ம வந்து கண்டங்கத்திரிக்காவோட குழம்பு ஊற்றி வச்சுருக்கோங்க உறவுகளே. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. ரொம்ப அருமையாக இருக்குங்க உறவே. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கத்திரிக்காய் வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குங்க உறவே. இது பார்த்திங்கன்னாங்க வாத நோய்களுக்கும் இந்த கண்டங்கத்திரிக்காயை வந்து நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது வாத நோய்களும் சரியாகக்கூடிய ஒரு நன்மை வந்து இந்த காயில் இருக்குங்க உறவுகளே. சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரி வேர் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க உறவுகளே. அதனால் நீங்கள் எங்கே இந்த காய் கிடைச்சாலும் எடுத்து பயன்படுத்தி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க உறவுகளே. நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றொரு அருமையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.